கும்பராசியில் பிறந்தோருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு உங்ககிட்ட ஒரு தெளிவை கொடுத்தார். அப்படி கம்பீரமாக நிற்கிறதுக்கான ஆற்றலை கொடுத்தார். இந்த மாதம் குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் ஆரம்பத்தில் லாபஸ்தானத்திலேருந்து கொடுக்குறார். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக அல்லது இடம்பெயர்ந்த தொடர்புகள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில் இருந்த பணத்தட்டுப்பாடுகள் விலகும். உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த தெளிவுகள் கிடைக்கும். உங்கள் உடம்பில் ஏகப்பட்ட வியாதி, அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன மாதிரி குண்டாக இருப்பாங்க. அவங்க எங்கே குத்தினாலும் கேஸ் தான் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு நார்மலைஸ் ஆகிறதுக்கான நேரம். உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வுகளை கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் சொந்த வீடு சம்மந்தமாக இத்தனை நாளாக ஆசையே இல்லை சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்பு வருது. கடனை வாங்கியாவது வாங்கலாமே, கடன் கிடைக்கும். கடன் வாங்கிட்டேன், ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அது போயிடும். ஆரோக்கிய பிரச்சனை போயிடும். கடன் வாங்கிட்டேன், வீடு வாங்கணும், வாங்கிட்டேன். இப்படி எல்லாமே உங்கள் ஆசைப்பட்ட மனசில் நினைக்கிறதுலாம் நடக்குது. அதாவது நீங்கள் என்னம்மா இந்த கற்பக விருட்சத்துக்கு மரத்துக்கு கீழே நின்று யோசிச்சால்னா இதெல்லாம் நடக்குமோ அது மாதிரி உங்களுக்கு நடந்துட்டுருக்கும். எனக்கு கடன் வேணுமே கிடச்சிரும், எனக்கு வீடு வாங்கணுமே கிடச்சிரும், எனக்கு கார் வாங்கணுமே கிடச்சிரும். இப்படி ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அப்புறம் என்னங்க கவலை? ஆனால் சில நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள், அதுக்கு முன்னாடி சில பாதகமான நாட்கள் இருக்குது. அந்த நாட்களை தெரிஞ்சுட்டோன்னா சாதகமான நாட்கள் வெற்றி. சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள். ஏன்னா சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய நாட்கள். ஆரோக்கிய விஷயம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் தப்பான வார்த்தைகளை பேசுகிறீங்க, மனசில் நினைக்கிறது அப்படியே உளறீங்களே. ஆக்சுவலாக நீங்கள் பேசாத ஆள். நான் மகர ராசிக்காரனும் கும்பராசிக்காரனும் அவ்வளோ ஈஸியாக பேச மாட்டான். ஆனால் இவங்க 2 பேரும் இப்போ பேச்சால் கெட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே பேசின வார்த்தை தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அது என்றைக்குன்னு பார்த்தேன்னா ஜூலை 18 ராத்திரி 11:59 ஜூலை 21 காலை 7:54 வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா சனியின் பார்வையில் சந்திரன் வரார். மனசும் வார்த்தையும் குழப்பத்தை சந்திக்கும். மனசு ஒன்று நினைக்கும், சொல்கிறது ஒன்று வார்த்தையாக இருக்கும். வார்த்தை ஒன்று சொல்வீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக நினைப்பீங்க. இது இப்படி கன்ஃபியூஷன் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா 1ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 14ஆம் தேதி ராத்திரி 7 மணிலேருந்து ஆரம்பித்து 15, 16, 17, 18ஆம் தேதி நடுநிசி 11:59 வரைக்கும். அதன் பிறகு 21ஆம் தேதி காலை 7:54 முதல் 22, 23, 24, 25, 26, 27, 28 இரவு 7:49 வரை. அதன் பிறகு 31ஆம் தேதி காலை 6:39 மேலே. இதெல்லாம் சாதகமான நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ். எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைவதே உங்களுக்கு குறிக்கோளாக இருந்த இந்த நாட்களில் எடுங்க. அதே சமயம் இந்த கும்பராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இத்தனை நாளாக பேச்சினால் எதிரிகள் இருந்தாங்க. இப்போ மறைமுக எதிரிகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்று வார்த்தை சொன்னதுக்கப்புறம் தான் எவன் எங்கே இருக்கான், எங்கே ஏந்திரிக்கிறான்னு தெரிய வரும். அதனால் அவசரப்பட்டு பேசிடாதீங்க. மறைமுக எதிரிகள், பலம் பொருந்தியவர்கள். உங்களுக்கு பாதகாதிபதியான 2ஆம் வீட்டதிபதியான குரு உச்சமாக இருக்கார், எதிரி உச்சமாக இருக்கும். அதனால் கவனமாக பேசுங்க. ஆக்சுவலாக அதனால் பணம் வரும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதிரிகளால் குடும்பத்தில் குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படுறது நல்லது. வேறு ஊருக்கு போகிறதா இருந்தால் போங்க. இல்லையா, நான் சென்னையில் இருக்கேன் சார், தாம்பரத்துக்கு போங்க. சென்னை பாரிஸில் இருக்கேன், தாம்பரத்தில் போய் வேலை பண்ணுங்கள். நீங்கள் பிரான்ச்சை கேட்டு வாங்குங்க. நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, நான் சென்னை தாம்பரத்தில் இருக்கேன்,
எனக்கு வந்து அம்பத்தூரில் போடுங்க சார், நான் போகிறேன். இல்லை அண்ணா நகர் தாண்டி போடுங்க சார், இல்லை மீஞ்சூரில் போடுங்க சார், இல்லையா டெய்லி திண்டிவனம் போயிட்டு வரேன் சார், ட்ராவல் பண்ணுறேன் சார். என்னென்னா உடம்பை அசதிப்படுத்திக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை. உடம்பை அசதிப்படுத்திக்கிட்டிங்கன்னா நஷ்டங்கள் வராது. குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அது நிரந்தர பிரிவாக இருக்காது, டெம்பரவரியாக போயிட்டு வருவீங்க. காத்தால போயிட்டு நைட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அலைச்சல், உடல் சோர்வு ஏற்படும். ஆனால் இதெல்லாம் நல்லது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இத்தனை நாளாக படிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ உங்களுடைய படிப்பாற்றலால் வருமானம் ஏற்படணும். ஆனால் அந்த வருமானம் உங்களுக்கு உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு, எஜுகேஷன் லோன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க. இந்த காலத்தில் எந்த பசங்க கொடுக்குறாங்க? ரொம்ப ரேர். கொடுக்குறவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. என்னென்னா இப்போ நீங்கள் சம்பாதிச்சு அப்பாக்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிற பணத்தை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் கடன் அடைப்பீங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் அப்பாவுடைய பேர்டனை குறைக்கிறதுக்கான நேரம் இது. வந்து ஆக்சுவலாக இப்படி இன்டைரக்டாக சொன்ன அவ்வளோதான். இந்த ராசியில் பிறந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சற்று மறைமுகமாக பேசுவது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கார். குருவை நம்பக்கூடாது, சனியை நம்பலாம். சனி சத்திரியன், வாடா நேருக்கு நேராக சண்டை போடலாமா. ஆனால் குரு அப்படி கிடையாது, வாடா நீ முன்னாடி போடா அப்படின்னு பின்னாடி குத்துற ஆள். அதனால் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைமுக எதிரிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறனால தூக்கம் கெடும். இந்த கட்டில் அறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பள்ளி அறைன்னு சொல்லக்கூடிய பெட்ரூம், அந்த இடத்த பாதிக்கக்கூடிய வகையில் செயல்படுவார். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ரொம்ப பெருசாக ஒற்றுமை இருக்காது. கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது காதல் விஷயத்தில் ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சொல்ல நினைக்கிறது ஒன்று, சொல்ல வரது ஒன்று, சொல்கிறது ஒன்று. அதாவது அம்பாளுடைய கதையில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லி கேட்டிருக்கேன். அதாவது அம்பாள்கிட்ட வரம் கேட்கும்போது அம்பாள் வந்து நிற்கிறா, வரம் கேட்கணும். அந்த அசுரன் கேட்கும்போது அவனுக்கு வந்து சரஸ்வதி தேவி வாயில் வந்து வேலால் குத்திடுவோம், அதனால் பேச முடியாது. மூகாசுரன்னு பேர். அவனுக்கு வந்து பேச்சு வராது. அந்த கோபத்தில் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிருவான். அது மாதிரி அந்த கடைசி க்ஷணத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தையை தப்பாக சொல்வார்கள். இதில் கும்பகர்ண கதையும் அப்படி தான். எனக்கு தூக்கமின்மை வேணுங்கிறது கேட்கறதுக்கு பதிலாக 6 மாதம் அதாவது தூக்கமே வராதுன்னு கேட்கறதுக்கு பதிலாக எப்போவுமே தூங்கணுங்கிற மாதிரி மாற்றி விட்டுருவோம். ஸோ கேட்குற வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். நீங்கள் கேட்குற வார்த்தை தப்பாக போச்சுன்னா அனர்த்தமாகிடும். அனர்த்தம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக பேசுங்க, கவனமாக கேளுங்க, கவனமாக சொல்லுங்கள். சொல்கிற வார்த்தை தான் உங்களுடைய அந்த ஸ்டபான நிற்க வைக்கும். சொல்கிற வார்த்தை தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். இந்த மரியாதை கெடுக்கும் சூழ்நிலை இப்போ இருக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம். அதாவது சென்னையிலேருந்து நீங்கள் திண்டிவனம் போகிறீங்கன்னா போகிற வழியில் மதுராந்தகம்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, ஒரு ஊர். அந்த ஊரில் என்ன விசேஷம்னா, ஒரு ஃபாரினர் அந்த இடத்துல ராமலக்ஷ்மணரை நேராக தரிசனம் பண்ணியிருக்காங்க. அந்த ராமரும் லக்ஷ்மணரும் நின்று காத்த, ஏறி காத்த ராமர். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ராமரை தரிசனம் செய்து வாருங்கள், அல்லது பிரார்த்தனை பண்ணுங்கள். இல்லை முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அந்த ராமர் ஏற்படுத்தி கொடுத்து நிம்மதியை தருப்பார். நிம்மதியான தூக்கத்தை தருவார். உங்கள் தனிப்பட்ட ராசிகளுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது வந்து பொதுவான பலன். இதை உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இது நம்ம சொல்லியிருக்கிறது ராசிக்கு தான். ஆனால் லக்னத்துக்கு இதை பொருத்தி பார்த்து பலன்களை தெரிந்து கொள்வது நல்லது. அப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்திற்கான பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.